அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் நீர் எங்களோடு இந்த செய்தியின் வேளையில நீர் பேசும். உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசும். உம்முடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களை பிழைக்க செய்கிற, எங்களை வாழ வைக்கிற உம்முடைய வார்த்தையை கொண்டு இந்த கால வேளையில நீர் பேசும் அப்பா. நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். இந்த வார்த்தையை கேட்கக்கூடாதபடி எங்களை தடை பண்ணுகிற, எங்களை சோர்வுக்குள்ளாக்குகிற, எங்களை பலகீனப்படுத்துகிற எல்லா பலகீனங்கள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகும்படியாக ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிற, அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்திலே மத்தேயு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருக்கிறார் என்று அதை வலியுறுத்தி இந்த மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்திலே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருக்கிறார். ஆமென். அவர் வெறும் யூதர்களுக்கு மட்டுமல்ல ராஜா, இந்த உலகத்தில் இருக்கிற அண்ட சராசரங்களுக்கும் அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். ஆமென். அவர் ராஜாவா இருப்பதினாலே அவருடைய ராஜ்யம் இருக்கிறது. அவருடைய ராஜ்யத்தில் சிங்காசனம் இருக்கிறது. அவர் சிங்காசனத்தில் ராஜாவாக வீற்றிருக்கிறார் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய ஒரு ராஜாவாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ராஜ்யத்தில், அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதனாலதான் அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது இப்படி பிரசங்கம் பண்ணாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்கள்ல அவர் பிரசங்கத்தை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அன்பானவர்களே, நீங்களும் நானும் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று இன்றைக்கு சபையில அங்கத்தினர்களாக இருக்கிறோம். நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் பைபிள் சொல்லுது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டான். அப்போ நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம், ராஜ்யத்துக்குரியவர்களா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் ராஜ்யத்துக்குரியவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையில பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் ரத்தம் சிந்தி அவர் 3வது நாள் உயிரோடு எழுந்தது நிமித்தம் இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக நாம் மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக இருக்கிற நாம் ராஜ்யத்தினுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதான் ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவனா இருக்கிறேன் என்று சந்தோஷப்பட்டு அப்படியே இருந்து விடாதபடி இருந்துராம நாம ராஜ்யத்துக்குரிய வாழ்க்கையை நம்ம வாழணும். அதான் ரொம்ப முக்கியம். அதுக்குதான் அந்த ராஜ்யத்துக்குரிய வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும்,
ராஜ்யத்துக்குரிய வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதற்கு தான் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட நம்மை எங்க கொண்டு வந்திருக்கிறார்னா சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில கொண்டு வந்து சேர்த்தார். ஏன் சபையில கொண்டு வரணும்? இயேசுவை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட உடனே போதும் பாடம் அப்படியே விட்டுருக்கலாமே. ஏன் அவர் கொண்டு வந்தார்? நீங்களும் நானும் ராஜ்யத்தினுடைய வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும், ராஜ்யத்தின் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை கற்றுக்கொள்வதற்கு தேவன் நம்ம எங்க கொண்டு வர்றாரு? சபைக்கு கொண்டு வர்றாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, சபை கூடி வருதுல சிலர் விட்டு விடுறது போல நாம என்ன செய்யக்கூடாது? விட்டுறக்கூடாது. ஏன் விட்டுறக்கூடாதுன்னா, ராஜ்யத்துக்குரிய வாழ்க்கைன்னா என்ன, அந்த வாழ்க்கையை எப்படி வாழ்றதுன்றத கற்றுக் கொடுக்கிற இடம், கற்றுக்கொள்ளுகிற இடம் சபை. பிரியமானவர்களே, அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக இருக்கிறன்னா அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும்? வாழணும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், சபைக்கு போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு மனம் போன போக்கில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, அல்லது உலகம் சொல்லுகிற வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் என்ன வாழ்க்கை வாழணும்னு எதிர்பார்க்கிறாரு? அவருடைய ராஜ்யத்தின் வாழ்க்கையை வாழணும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் வாழ்க்கையை வாழணும்னா நாம் எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல தன்னுடைய மலை பிரசங்கத்துல அந்த ராஜ்யத்துக்குரிய வாழ்க்கையை பற்றி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய வாழ்க்கையை வாழணும்னா நமக்கு இருக்க வேண்டிய குணாதிசயம் என்ன? அடிப்படையா இருக்க வேண்டிய குணாதிசயம், அஸ்திபாரமாக இருக்க வேண்டிய குணாதிசயம் என்ன? வேதம் சொல்லுகிறது, ஆவியிலே எளிமை. எல்லாரும் சொல்லுங்க, என்ன இருக்கணும்? நமக்கு என்ன வேணும்? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளேயும் கண்டிப்பா இருக்க வேண்டிய, முதலாவது இருக்க வேண்டிய ஒரு குணாதிசயம் என்னன்னா ஆவியிலே எளிமை. அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். இதை கடந்த நாட்கள்ல நம்ம விரிவாக நம்ம பார்த்தோம். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிற இரண்டாவது குணாதிசயம், துயரப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். துயரப்படுறதுனா என்ன? நாம கஷ்டப்படணும், வேதனைப்படணும்ன்றது இல்ல. துயரப்படுவது என்பது என்ன? உணர்வுள்ள ஒரு இருதயத்தை, தன்னுடைய வாழ்க்கை நிலையை கண்டு, ஐயோ என் வாழ்க்கையில குற்றம், சின்ன குறை வந்தாலும் கூட அதை குறித்து புலம்புகிற, துக்கப்படுகிற, உணர்வுகிற ஒரு இருதயம், அப்படிப்பட்ட ஒரு உணர்வு ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளே என்ன செய்யணும்? இருக்கணும். ஆமென். அப்படி இல்லைன்னா நாம எப்படிப்பட்டவங்களா மாறிடுவோம்? வனங்கா கழுத்துள்ளவர்களா மாறிடுவோம். நம்முடைய இருதயம் கல்லான இருதயமா மாறிடும். ஆமென். கல்லான இருதயமா மாறிடும். வனங்கா கழுத்துள்ளவர்களா மாறிடுவோம். தேவனை எதிர்க்கிறவர்களா மாறிடுவோம். பாவத்தை கண்டு மனஸ்தாபப்படாதவர்களா மாறிடுவோம். ஆனா ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளே இருக்க வேண்டிய அந்த குணாதிசயம், ராஜ்யத்தின் குணாதிசயம் என்ன தெரியுங்களா? நமக்குள்ள என்ன இருக்கணும்? உணர்வுள்ள ஒரு இருதயம், உணர்கிற, துக்கப்படுகிற. ஆண்டவருடைய இருதயம் உடைஞ்சிருமே, ஆண்டவர் இதை செஞ்சா வேதனைப்படுவாரே, ஆண்டவர் இதை கண்டு துக்கப்படுவாரே என்று நாம் துக்கப்பட்டு கவனமா இருக்கிற ஒரு இருதயம், துயரப்படுகிற இருதயம். இதை நம் கடந்த நாட்கள்ல விரிவாக நம்ம பார்த்தோம். மூன்றாவது, இந்த ராஜ்யத்தின் வாழ்க்கையில நமக்கு இருக்க வேண்டிய மூன்றாவது மிக முக்கியமான ஒரு குணாதிசயம் வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல இப்படி படிக்கிறோம். என்ன குணமா? சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. என்ன குணம்? சாந்த குணம். சாந்த குணம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவை. ஆமென். சாந்தம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம், பொருள் என்ன அப்படின்னா, ஒண்ணு
பாருங்க, தாழ்மை. மற்றொன்று மென்மை. தமிழ் மொழிபெயர்ப்பு என்று ஒரு வேதாகமம் இருக்கு, அதுல பணிவு என்று அதுக்கு அர்த்தம் சொல்லியிருக்கிறார். அப்போ சாந்தம் என்ற வார்த்தையினுடைய பொருள் அர்த்தம் என்ன? தாழ்மை, மென்மை, முரட்டுத்தனம் இல்லை, மூர்க்கம் இல்லை, என்னதான் மென்மை, அடுத்தது பணிவு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம சாந்தம் அப்படின்ற வார்த்தையை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த குணம் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அப்ப பைபிள் சொல்லுகிறது சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த சாந்த குணம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவங்களுக்கு மிக 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 முக்கியமானது. அல்லேலூயா. எது ரொம்ப முக்கியம்? சாந்த குணம். இது குணம் பாருங்க, பரலோகத்திலிருந்து பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஒரு குணம். என்ன குணம் இது? இந்த குணம் எங்க இருந்து வர்ற குணம்? பரலோகத்திலிருந்து வர்ற ஒரு குணம். நீங்க யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அங்க யாக்கோபு நிருபக்காரன் இப்படி சொல்றாரு. நல்லா கவனிங்க. பரத்தில் இருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமா இருக்கிறது. நல்லா கவனிங்க. இங்க யாக்கோபு 3:17 இந்த சாந்த குணத்தை பற்றி சொல்லும் பொழுது இந்த குணம் எங்க இருந்து வருது? சொல்லுங்கம்மா, எங்க இருந்து வருது? பரத்தில் இருந்து வருகிறது. இந்த சாந்த குணத்துக்கும் ஞானத்துக்கும் தொடர்பு இருக்கு. சாந்த குணத்துக்கும் ஞானத்துக்கும். அப்போ சாந்த குணம் உள்ளவங்க யாரு? சாந்த குணத்துக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் இருக்கு, தொடர்பு இருக்கு, ஐக்கியம் இருக்கு, லிங்க் இருக்கு. அப்போ சாந்த குணம் உள்ளவங்க யாரு? சொல்லுங்கம்மா, யாரு? ஞானம் உள்ளவர்கள். ஞானம் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க? சாந்த குணம் உள்ளவர்களா இருப்பாங்க. ஏன்னா இந்த சாந்த குணமும் இந்த ஞானமும் எங்க இருந்து வர்றது? பரத்திலிருந்து வர்றது. புரிந்து கொள்ளணும். இந்த சாந்த குணம் உலகம் நமக்கு கொடுக்காது. உலகத்தில் இருக்கிற பொன்மொழிகளோ, உலகத்தில் இருக்கிற பழமொழிகளோ, உலகத்தில் இருக்கிற மோட்டிவேஷனல் ஊக்கப்படுத்துகிற போதனைகளோ சாந்த குணத்தை நமக்கு கொண்டு வராது. சாந்த குணத்தை கொடுக்க முடியாது ஒண்ணு தேவன் மட்டும்தான். அது பரத்திலிருந்து வருகிறது. ரெண்டு விஷயம் பரத்திலிருந்து வருது. ஒண்ணு ஞானம், அதே நேரத்தில் அந்த ஞானத்தின் வழியாக சாந்தமும் எங்க இருந்து வருது? பரத்திலிருந்து வருது. அல்லேலூயா. மோசே குறித்து நம்ம இப்படி படிக்கிறோம். மோசே ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி பயங்கர மூர்க்கமான ஒரு மனிதன், மூர்க்கமான மனுஷன். அவன் ரொம்ப கோபக்கார ஒரு மனுஷன். 2 இஸ்ரவேலர்கள் சண்டை போடுறத பார்த்த உடனே அவன் என்ன பண்றான்? ஒரு இஸ்ரவேலனும் ஒரு எகிப்தியனும் சண்டை போடும்போது என்ன பண்றான்? இஸ்ரவேலனுக்காக எகிப்தியனை அடிச்சு கொண்டு பள்ளம் தோண்டி புதைச்சான். கொலகாரனா மாறிட்டாரு இந்த மோசே. அவ்வளவு மூர்க்கமான ஆளு. ஆனா இயேசுவை என்றைக்கு, அந்த தேவனை என்றைக்கு அவர் அந்த முச்செடியில பற்றி எரிகிற அந்த முச்செடியில சந்தித்தாரோ அன்றைக்கே அவருடைய வாழ்க்கையில மாற்றம் வந்தது. பைபிள் மோசே குறித்து சொல்லுது, அவர் சாந்த குணமுள்ள வந்த மனிதனாய் மாறி போனார். மூர்க்கமான ஒரு மனுஷன், கோபக்கார மனுஷன், கொலகார மனிதன் கடவுளை சந்தித்த பிறகு எப்படி மாற்றாரு? சொல்லுங்கம்மா, எப்படி மாறிட்டாரு? மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். நல்லா கவனிங்க, இதுதாங்க சாட்சி. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு கோபக்காரனாக, மூர்க்கமான ஆளாக, கொடூரமான ஆளாக மாறி இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்குள்ள
எப்படிப்பட்ட மாற்றம், நெகட்டிவான மாற்றம். ஆனா மோசேயனுடைய வாழ்க்கையில தேவனை சந்தித்த பிறகு ஒரு கொடூரமான ஆளு, ஒரு கொலைகாரன், ஒரு மூர்க்கமான ஆளு சாந்த குணமுள்ளவனாய், சாதாரண சாந்த குணமுள்ள மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் மாறி போனான். அல்லேலூயா. மிகுந்த சாந்த குணமுள்ள. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளேயும் வரவேண்டிய ஒரு குணம், ராஜ்யத்தின் குணம், பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற குணம். என்ன குணம் சொல்லுங்க அம்மா, சொல்லுங்க. சாந்த குணம். அல்லேலூயா. சாந்தம் என்ற வார்த்தையை நம்ம சொல்லும்போது நிறைய பேர் அதை ஒரு பலகீனமான ஒரு குணமா பார்க்கறாங்க. சாந்த குணம் ஒரு பலகீனமான ஒரு குணமா பார்க்கறாங்க. ஏன்னா அவனுக்கு சூடு சொரணை இல்லையா? என்ன சொல்றாங்க? இவ்வளோ பேசுறாங்களே, இவ்வளோ விரோதமா பேசுறாங்க, இவ்வளோ விரோதமா எழும்புறாங்க, ஆனா கொஞ்சம் கூட கோபம் வராம, ஒரு கோபப்படாம, ஒரு சூடு ஒரு சொரணை உனக்கு இல்லையா அப்படின்னு சில பேர் சாந்த குணத்தை எப்படி பார்க்கறாங்கன்னா ஒரு பலகீனமான குணமா பார்க்கறாங்க. ஆனா நல்லா கவனிக்கணும், நீங்க சாந்த குணம்ன்றது ஒரு பலகீனமான குணம் கிடையாது, அது பலமான ஒரு குணம். என்ன குணம் அது? சொல்லுங்கம்மா, என்ன குணம்? பலனுள்ள குணம். எல்லாராலையும் அப்படி அந்த குணத்தை பெற்றிருக்க முடியாது. ஈஸியா கோபப்பட்டுடலாம், ஈஸியா மூர்க்கம் அடைஞ்சிடலாம், ஈஸியா நம்ம கோபப்படலாம். ஆனா நம்முடைய கோபத்தை அடக்கி கண்ட்ரோல் பண்ணி அந்த சாந்த குணத்தை வெளிப்படுத்துறதுன்றது பலசாலிகளால மட்டும்தான் முடியும். மனதிலே பலனுள்ளவர்களால மட்டும்தான் அதை முடியும் பிரியமானங்களே. ஆகவே சாந்த குணம் என்பது நம்ம சில நேரம் அதை நெகட்டிவா பார்க்கிறோம். இல்ல இல்ல, அது ஒரு பலகீனமான குணம் அல்ல, அது ஒரு பலன் நிறைந்த ஒரு குணம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன குணம் அது சொல்லுங்க? ஒரு பலமுள்ள ஒரு குணம். நீங்க இந்த யானையை பார்த்திருக்கீங்க? என்ன யானையை பார்த்திருக்கீங்களா? யானையை பார்த்திருக்கீங்களா? யானை எவ்வளவு பெரிய உருவம். யானை மதம் பிடிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், எவ்வளவு பெரிய மரத்தையும் அது என்ன பண்ணிரும்? தள்ளிரும். தன் குறுக்க எதை வந்தாலும் மிதிச்சு தள்ளிரும். மனுஷங்க அது கோபத்துக்கு முன்னாடி என்ன பண்ண முடியாது? நிக்க முடியாது, தூக்கி போட்டு மிதிச்சு கொண்டுரும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு கொடூர குணமுள்ள அந்த யானைய மனுஷன் ரொம்ப சர்வசாதாரணமா என்ன பண்றான்? மேல ஏறி உட்காந்துக்கின்னு, ஐய் நேரா போ, லெஃப்ட் திரும்பு, ரைட்டு திரும்பு, அதை தூக்கு, அதை இறக்கு, வேலை வாங்குறான். அப்போ இது இவ்வளவு கொடூரமான அந்த யானை எப்படி சாதுவா மாறிடுச்சு? சாந்த குணம் எப்படி வந்தது? அதை பயிற்றுவிக்கிற ஒரு மனுஷன் இருக்கான். அதுக்கு பயிற்சி கொடுத்து, அதை பயிற்சி கொடுத்து அந்த கொடூர குணம் சாந்த குணமா என்ன பண்ணிருச்சு? மாறிடுச்சு. அது யாரை பார்த்தாலும் அழகா தூக்கி மேல உட்கார வைக்குது, அவங்க தலை மேல தன்னுடைய தும்பிக்கையை வைக்குது. அது சாந்தமா மாறிடுச்சு. எப்படின்னா பயிற்சி. அதன் மேல உட்கார்ந்து இருக்கிற அந்த பாகனுக்கு தன்னை விட்டு கொடுத்ததுனால அது இப்ப எப்படி மாறிடுச்சுங்க? இப்ப ஜனங்கள் எல்லாம் அதை பார்த்து பயப்படல, ஜனங்கள் எல்லாம் அதை தேடி என்ன பண்றாங்க? தொட்டு பார்க்கறதுக்கு, அது மேல ஏறி விளையாடுறதுக்கு வர்றாங்க. அப்போ நல்லா கவனிங்க, இந்த சாந்த குணம் உள்ள மனுஷன் கட்டுப்பாடு உள்ளவன். யாரு? சாந்த குணம் உள்ள மனுஷன் கண்ட்ரோல் உள்ள மனுஷன். கோபப்படுறவனுக்கு என்ன கிடையாது? கண்ட்ரோலே கிடையாது. மூர்க்கம் உள்ள மனுஷன் கண்ட்ரோலே கிடையாது. சில பேர் கண்ட்ரோல் இல்லாம வாழ்க்கையை இழந்து போனவங்க எத்தனையோ பேர். கோபப்பட்டு ஏதோ ஒரு கோபத்துல அடிச்சு கொலைகாரனா மாறினவங்க எத்தனை பேர். சிறைச்சாலையில போய் பாருங்க, எத்தனை பேர் கோபத்தினால குற்றவாளிகளா கிடக்குறாங்க. அந்த நேரத்துல கொஞ்சம் யோசிக்காம, அந்த நேரத்துல என் கோபத்தை கட்டுப்படுத்தாம, நான் இப்படி பண்ணிட்டேனே, என் மனைவிய, என் ஹஸ்பண்ட, என் பிள்ளைய, என் பெற்றோரை கொஞ்சம் கூட யோசிக்காம கொஞ்சம் கோபத்துல இப்படி பண்ணிட்டேன்னு எத்தனை பேர் இன்னைக்கு வேதனைப்பட்டு கண்ணீர் வடிச்சுட்டு இருக்கிறாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாந்த குணம் உள்ளவர்கள்
கட்டுப்பாடு உள்ளவர்கள், அடக்கம் உள்ளவர்கள். இது ஒரு பலகீனமான ஒன்று அல்ல. ரெண்டாவது, இந்த சாந்த குணம் உள்ளவங்க எப்பவுமே தனக்கானதை யோசிக்க மாட்டாங்க, பிறருக்கான நன்மையை யோசிப்பாங்க. சாந்த குணம் உள்ளவங்க பிறர் நன்மைக்காக கனிவோடு நோக்கி பார்க்கிறவங்களா இருப்பாங்க. சாந்த குணம் உள்ளவர்கள் எப்பவுமே அந்த கோபப்படுற ஆட்கள்லாம் பாருங்க சுயநலமாவே இருப்பான். மூர்க்கமா இருக்கிற ஆட்கள்லாம் பாருங்க சுயநலமா இருப்பான். ஆனா அது சாந்தம் உள்ளவர்கள் எப்பவுமே அந்த குணம் உள்ளவங்க தனக்கானதை யோசிக்காம பிறர் நன்மைக்காக யோசிப்பாரு. மோசேயை நான் சொன்னேன் கோபப்படும் போது தனக்காக கோபப்பட்டார். ஆனா சாந்த குணமா இருக்கும்போது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா இந்த சாந்த குணமுள்ள மோசே ஆண்டவருக்கு முன்னாடி போயிட்டு முழங்கால் படிட்டு கதறாரு, ஆண்டவரே என் பேரை வேணா ஜீவ புஸ்தகத்துல இருந்து என்ன பண்ணிருங்க, கிறுக்கிருங்க. இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க, இந்த ஜனங்களை விட்டுருங்க ஆண்டவரே. பாருங்க, சாந்த குணம் உள்ளவர்கள் பிறருடைய நன்மைக்காக கனிவோடு நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய வாழ்க்கையை வாழ்கிற தம்முடைய பிள்ளைகள் எந்த குணத்தை பெற்றிருக்கிறோம்னு எதிர்பார்க்கிறாரு? சாந்த குணத்தை பெற்றவர்களாக இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்க இந்த சாந்த குணத்தை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த ஒரு குணாதிசயம் என்ன குணாதிசயம்? சாந்த குணம். இது கடவுளுடைய குணாதிசயம். இந்த சாந்த குணம் உள்ளவர்கள் கடவுளுடைய குணாதிசயத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். நீங்க வாசிச்சீங்கன்னா மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல அவரே சொல்றார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்றார். அவர் சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். நல்லா கவனிங்க, இயேசு சொல்றாரு நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த நாம் ஆராதிக்கிற நாம் வணங்குகிற இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த ஒரு குணாதிசயம் என்ன குணாதிசயம்? சாந்தம். அல்லேலூயா. நீங்க 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா அங்கே இப்படி நம்ம வாசிக்கலாம். உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையையும் தூரத்தில் இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இயேசு சொல்லும் போது சாந்த குணத்தை பத்தி சொல்லும் பொழுது நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். இந்த சாந்த குணத்தோட சாந்த குணத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா தாழ்மை, மனத்தாழ்மை. எல்லாரும் சொல்லுங்க, சாந்த குணம் இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? மனத்தாழ்மையா இருப்பாங்க. சாந்த குணம் உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க? இங்க கிறிஸ்துவின் சாந்தத்தை பத்தி பவுல் பேசுறாரு. கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு. அப்போ சாந்த குணம் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க? தயவு உள்ளவர்களா இருப்பார்கள். 2 காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சொல்லுங்க, சாந்த குணம் உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க? சிஸ்டர் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. பிரதர் சொல்லுங்க, சாந்த குணம் உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க? மன தாழ்மை உள்ளவங்களா இருப்பாங்க. 2வது, சாந்த குணம் உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க? தயவு உள்ளவர்களா இருப்பாங்க. அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த குணம் எந்த குணம்? சொல்லுங்க, என்ன குணம்? சாந்த குணம். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவே இந்த சாந்த குணத்தை உடையவராக இருந்தார். ஆனா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு நான் இயேசுவனுடைய பிள்ளைன்னு சொல்றவங்களுக்குள்ள இன்னைக்கு இந்த சாந்த குணத்தை பார்க்க முடியல. கோபம், மூர்க்கம், பொறுமை இல்லை, நிதானம் இல்லை, தாழ்மை இல்லை, பெருமை, மேட்டிமை, வைராக்கியம். எத்தனை கிறிஸ்துவ ஆட்டி படைக்கிறது பிரியமானவர்களே. காரணம் என்ன? ராஜ்யத்துக்குரியவர்கள் சாந்த குணமுள்ளவர்களா இருக்கணும்ன்றத இன்னைக்கு அவங்க கற்றுக்கொள்ளாததுதான். அன்பானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்குரியவர்களா நாம் இருக்க வேண்டுமானால் நமக்குள்ள இருக்க வேண்டிய விஷயத்தை ஆண்டவர் சொல்றாரு, சாந்த குணமுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன குணமா இருக்கணுங்களா? சாந்த குணம். அது தாழ்மை, மென்மை, பணிவு, தயவு, இதையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு குணம் தான் சாந்த குணம். ஆமென். அப்ப இந்த சாந்த குணம்
நமக்காய் ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவனுடைய குணமா இருந்தது. அந்த குணத்தை நாம பெற்றிருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். எந்த குணத்தை? எந்த குணத்தைப்பா? சாந்த குணத்தை நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம், அவருடைய ராஜ்யத்துக்குரியவர்களா இருக்கிற நாம் அந்த குணத்தை பெற்றிருக்கணும்னு யார் விரும்புறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அதனாலதான் வேதத்தில் இப்படி படிக்கிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க படிக்கும் போது அங்க இப்படி படிக்கிற பாருங்களேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே, இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாய் இருக்கிறது. 2ஆம் வசனத்திலிருந்து படி. போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி, நல்லா கவனிக்கணும், மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல். நல்லா கவனிங்க, 2 அலங்கரிப்பை குறித்து ஆண்டவர் பேசுறார். ஒன்னு எக்ஸ்டர்னல், வெளி தோற்றத்தில் இருக்கக்கூடிய அலங்கரிப்பு. 2வது உள்ள இருக்க வேண்டிய அலங்கரிப்பு. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு இந்த வெளி தோற்றத்தில் இருக்கிற அலங்கரிப்பு வேண்டாம், அலங்காரம் வேண்டாம். ஏன்னா இந்த வெளி தோற்ற அலங்காரம் உனக்குள்ள சாந்த குணத்தை கொண்டு வர மாட்டேங்குது. பெருமையை கொண்டு வருது, மூர்க்கத்தை கொண்டு வருது, கோபத்தை கொண்டு வருது. நீ தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ விடாம உன்னை தடுக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து ஒரு பொம்மையை போல உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உனக்கு அலங்காரமா இராமல். நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்றார், இந்த புறம்பான அலங்கரிப்புல கர்த்தர் பிரியமா இல்லை. தேவன் அந்த அலங்கரிப்பை விரும்பு. அதனால்தான் பெந்தகோஸ்தே சபையில குறிப்பா பெண்கள் நம்ம அந்த புறம்பான அலங்கரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம், அதை ஆண்டவருக்காக விட்டுருவோம் அப்படின்றோம் நம்ம. அல்லேலூயா. அப்போ அது உங்களுக்கு அலங்காரமாயிராம 4ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தம் அமைதலுள்ள ஆவியுமாகிய இது நமக்கு என்னவா இருக்கணுமா? அப்போ ஒவ்வொரு பெண்களுக்கும் ஆண்டவர் சொல்றாரு, சாந்தமும் அமைதலும். ஒரு மனவாட்டியை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு எது அலங்காரமா இருக்கணும்? இன்னைக்கு சகோதரிகளுக்குள்ள, மனைவிமார்களுக்குள்ள எல்லா அலங்காரம் இருக்குது. ஆனா என்ன அலங்காரம் இல்லை? இருக்க வேண்டிய அலங்காரம் இல்லை. அவங்களுக்குள்ள இருக்க வேண்டிய இந்த சாந்தமும் அமைதலுள்ள ஆவி இல்லை. ஆமே. உள்ள இருந்து பொங்கி 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 வருது. என்னது? அபிஷேகமா? என்ன வருதுங்க? கோபம், மூர்க்கம், சண்டை பண்ற ஆவி, இது பொங்கி பொங்கி வருது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு என்ன அலங்காரமா இருக்கணும்? சாந்தமும் அமைதலுள்ள ஆவி. இது வெறும் மனைவிமார்களுக்கு மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியா இருக்கிற நமக்கும் இந்த வசனம் பொருந்தும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கர்த்தர் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நமக்கு, ராஜ்யத்துக்குரியவர்களாகி நம்மிடத்துல எதிர்பார்க்கிற குணம் என்ன? சாந்தம், அமைதல் உள்ள ஆவி. சாந்தத்தோட இணைஞ்சு வர்ற வார்த்தையெல்லாம் சாந்தத்தினுடைய சாராம்சம்னு புரிஞ்சுக்கணும். சாந்தம் அங்க மனத்தாழ்மை, சாந்தம் தயவு, சாந்தம் அமைதல் உள்ள ஆவி. சும்மா தயத்தக்கான்னு குதிக்கிற ஆவி இல்ல. என்ன ஆவிங்க சொல்லுங்க? என்ன ஆவி? என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞான சார்ந்த தேவ பிள்ளையா மாறி சத்தியத்தை கேட்க ஆரம்பிச்சோமோ அன்றைக்கே நமக்குள்ள ராஜ்யத்தின் குணாதிசயம் உருவாகணும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அந்த குணாதிசயத்தை பத்தி பைபிள் இப்படி சொல்லுது. அது உங்களுக்கு அலங்காரமா இருக்கணும். அதுவே அதுவே எதுவே சொல்லுங்க. புறமான அலங்கரிப்பை பத்தி பேசுறாரா, இல்ல உள்ளான அந்த அலங்கரிப்பாகிய சாந்தத்தை பத்தி பேசுறாரா? அதுவே சாந்த குணமே உங்களுக்கு என்னவா இருக்கணும்? அதுவே தேவனுடைய பார்வையில் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றதா இருக்கிற அந்த சாந்த குணமுடையவர்களாக அவருடைய ராஜ்யத்தின் வாழ்க்கையை வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றதா இருக்கிற இந்த சாந்த குணம் நமக்கு மிக மிக அவசியம். அதை நீங்களும் நானும் பெற்றிருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கிறேன். தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம படிக்கிறோம். நல்லா கவனிங்க. ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உடன் ஊழியக்காரனாக இருக்கிற தீத்துவுக்கு பரிசுத்தாவின் மூலமா ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். இந்த தீத்து எதை பிரசங்கிக்கணும், சபையில எதை பிரசங்கிக்கணும்னு 3 விஷயத்தை சொல்றாரு இந்த இடத்துல. சபையில் இருக்கிற விசுவாசிகள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில இதெல்லாம் அவங்க பெற்றிருக்கணும், இதை பத்தி நீ பேசு அப்படின்னு பவுல் தீத்து இளம் ஊழியக்காரனா இருக்கிற தீத்துவுக்கு அட்வைஸ் பண்ணி எழுதுறார். எழுதும் போது 3 விஷயத்தை பெற்றிருக்கணும்னு சொல்றார். 1, நீங்க 1ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா கீழ்ப்படிதலை பத்தி பேசுறார். சபையில் இருக்கிறவர்கள் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளணும். அதிகாரத்திற்கு கீழ்ப்படிகிறவர்களாக அவர்கள் இருக்கணும்னு நீ சொல்லு, நினைப்பூட்டு, ஞாபகப்படுத்துன்னு சொல்ற. 1 என்னது சொல்லுங்கம்மா, என்னது? கீழ்ப்படிதல். கீழ்ப்படியணும், சபை கீழ்ப்படியணும், கடவுளுக்கு கீழ்ப்படியணும், ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ற ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படியணும், பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், கணவனுக்கு கீழ்ப்படியணும், மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும் என்று கீழ்ப்படிதலுடைய முக்கியத்துவத்தை பேசுறார். 2வது தீத்து அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு நீ இதை பிரசங்கம் பண்ணு, சபையில் அதை கண்டிப்பா பேசுன்னு சொல்றார். 2வது அதே வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, சகலவித நற்கிரியைகளை செய்கிறவங்களா இருக்கணும். எல்லா விசுவாசிகளும் என்ன செய்கிறவங்களா இருக்கணும்? துர்க்கிரியை செய்கிறவங்க. நான் விசுவாசின்னு சொல்லிட்டு நான் சபைக்கு போறேன், நான் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போறேன்னு சொல்லிட்டு செய்யறதெல்லாம் ஃப்ராடுதனமா இருக்கக்கூடாது, செய்யறதெல்லாம் அநியாயமா இருக்கக்கூடாது, செய்யறதெல்லாம் மற்றவங்களுக்கு தீமையா இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ ரட்சிக்கப்பட்ட மனுஷன், நீ சாகர வரைக்கும் உன் வாழ்க்கையில சகல விதமான நற்கிரியைகளை செய்யணும் அப்படின்றார். செய்ய சொல்லு அப்படின்னு தீத்துக்கிட்ட சொல்றார். 2வது அவர் சொன்ன காரியம். 3வது அவர் சொல்றாரு, நீ எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் ராஜ்யத்தின் வாழ்க்கையை வாழ வேண்டும், சாந்த குணத்தை பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நினைப்பூட்டுன்னு எழுதுறார். 2வது வசனத்துல என்ன பெற்றிருக்கணுமா நம்ம? அப்ப சாந்த குணம் எவ்வளவு முக்கியமா இருக்கு. இது தேவனுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய குணாதிசயம். அந்த குணாதிசயத்தை நாம பெற்றிருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். இன்றைக்கு இது தெரியாம சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபப்பட்டு டென்ஷன் ஆகி, இருக்கிறவங்களை டென்ஷன் ஆக்கி, தானும் டென்ஷன் ஆக்கி, பிபி எகிரி போய் மருத்துவமனையில போய் படுத்துக்கிறோம். கர்த்தர் என்ன சொல்றாரு? சாந்த குணத்தை நீ பெற்றிருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ராஜ்யத்தின் குணாதிசயம். இந்த குணாதிசயத்தை ஒவ்வொரு ராஜ்யத்துக்குரியவர்களும் பெற்றிருக்க வேண்டும். அப்ப இந்த சாந்த குணத்தை பத்தி பேசும்போது அந்த 2வது வசனத்துல அவர் சொல்றாரு, இந்த சாந்த குணம் உள்ளவங்க என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா, 1000 பிரச்சனைகள் வந்தாலும் தூஷிக்க மாட்டாங்க. சொல்லுங்க, என்ன பண்ண மாட்டாங்க? தூஷிக்க மாட்டாங்க. சில பேர் பாருங்க, வாயை திறந்தா போதும்
மற்றவங்களை கரிச்சு கொட்டுறது தான் வேலை, மற்றவங்களை சபிக்கிறது தான் வேலை, மற்றவங்களை வாயினால காயப்படுத்துறது தான் வேலை. ஆனா சாந்த குணம் உள்ளவர்கள் அவங்க வாயை திறந்தா அவங்க வாயில என்ன வராது? தூஷணம் வராது. கர்த்தரை துதிக்கிற துதி வரும், மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தை வரும், மற்றவர்களுக்கு நல்ல ஆலோசனை வாயில வரும். ஆனா என்னைக்கு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆராதனைக்கு வந்து நல்லா பாட்டு பாடி கைத்தட்டி அந்நிய பாஷை பேசி கர்த்தரை துதிக்கிற நம்ம வாயில தூஷணமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், தூஷணமான வார்த்தை. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயில, அபிஷேகத்தை பெற்றவருடைய வாயில மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தை இருக்கும், மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற வார்த்தை இருக்கும், மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிற வார்த்தை இருக்கும். வாயில கெட்ட வார்த்தை, மற்றவர்களை சபிக்கிற வார்த்தை, மற்றவர்களை தூஷிக்கிற வார்த்தை, இது எப்படிப்பட்ட யாருடைய வாயில இருக்குன்னா பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்களுடைய வாயில, அசுத்தாவினால் அலக்களிக்கப்படுகிறவர்களுடைய ஆவியில, துன்மார்க்கர்களுடைய வாயில இந்த வார்த்தைகள், பொய்யின் வார்த்தைகள், புரட்டின் வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், மற்றவர்களை தூஷிக்கிற வார்த்தைகள், துணிகரமான வார்த்தைகள், மற்றவர்களை சபிக்கிற வார்த்தைகள் அவங்க வாயில இருக்கும். ஆனா சாந்த குணமுள்ளவர்களுடைய வாயில கர்த்தரை துதிக்கிற வார்த்தை, நல்ல வார்த்தை, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வார்த்தை, மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிற வார்த்தை, மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தை அவங்க வாயில இருக்கும். ஆண்டவர் சொன்னாரு, ஒரு மரம் நல்லதா கெட்டதா எப்படி அறிஞ்சிக்கலன்னா அவங்களுடைய கனிகளினாலே. அல்லேலூயா. அப்ப நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தை நாம் யார் என்பதை நமக்கு அது சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாயிலே நல்ல வார்த்தை வரணும். அப்ப சாந்த குணம் உள்ளவர்களுடைய நாவில என்ன வராது? சொல்லுங்க, என்ன வராது? தூஷணமான வார்த்தை வராது, சபிக்கிற வார்த்தை வராது, கெட்ட வார்த்தை வராது, அவருடைய வாயில தேவையில்லாத வார்த்தைகள் வராது. ஆமென். இரண்டாவது, இந்த சாந்த குணம் உள்ளவர்களை பத்தி படிக்கிறோம், சண்டை பண்ணாமல். அல்லேலூயா. சாந்த குணமுள்ளவர்களுடைய அந்த குணாதிசயத்தை பத்தி பேசுறாரு. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? சில பேருக்கு மற்றவங்களை சீண்டி சண்டை வலிக்கலன்னா அன்னைக்கு அவங்களுக்கு என்ன வராது? சொல்லுங்க, என்ன வராது? சில பேர் வாங்கின வர அந்த மாதிரி. சில பேருக்கு சும்மா இருக்க முடியாது, அவங்களால யாரையாவது ஒண்ணு வாயில சண்டை வலிக்கணும், இல்ல அவங்கள அடிக்கணும், மற்றவங்களை சண்டைக்கு கூப்பிடணும், சண்டையை தூண்டி விடணும். இதுதான் சில பேருடைய குணாதிசயம். ஆனா இங்க ராஜ்யத்துக்குரியவர்கள், ராஜ்யத்தின் குணாதிசயம் உடையவர்கள், சாந்த குணமுள்ளவர்கள், அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்களா? சண்டை பண்ண மாட்டார்கள். மூணாவது அவர் சொல்றாரு, இந்த சாந்த குணம் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களா? பொறுமை உள்ளவர்களா இருப்பார்கள். பதற மாட்டாங்க, பதற மாட்டாங்க. பொறுமைனா நிறைய நேரம் சில பேர் சோம்பேறித்தனத்துக்கும் பொறுமைக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது இல்லை. பொறுமைக்கும் சோம்பேறித்தனத்துக்கும் சிலருடைய இந்த நியூரோ மன்னன் மாதிரி சில பேர் வந்து இந்த கிறிஸ்தவங்களை என்ன பண்ணான்னா, ரோமர் சக்கரவர்த்தி நீரோ மன்னன் ஆதி திருச்சபை நாட்கள்ல கிறிஸ்தவங்களை பிடிச்சி தெரு ஓரங்கள்ல கம்பங்கள்ல நட்டு கம்பங்கள்ல கட்டி கொளுத்தி விட்டானா. அந்த ரோம் நகரம் முழுசும் கொளுத்தி விட்டு அப்படியே கிறிஸ்தவர்கள்லாம் எரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் அரண்மனையில் உட்காந்து அப்படியே நிதானமா என்ன வாசிக்கிட்டு இருந்தாரா? சொல்லுங்க, என்ன வாசிக்கிட்டு இருந்தாரு? பிடல் வாசிக்கிட்டு இருந்தாரு. இதுக்கு சாந்த குணம் கிடையாது. இது இது பாருங்க, இது கொழுப்பு எடுத்து போய் செய்யற விஷயம். இது செய்யலாம். இந்த மாதிரி வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும். பொறுமைன்றது வேற, சோம்பேறித்தனன்றது வேற. பொறுமைக்கு சோம்பேறித்தனத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி சில பேர் பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாந்தமா இருக்கிற மாதிரி அவங்க உட்கார்ந்து இருப்பாங்க, அதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுவும் சாந்த குணம் கிடையாது. அதையும் நீங்க கவனிக்கணும். கோல் மூட்டி விட்டுறது, ரெண்டு பேர் நல்ல நண்பர்களா நல்ல ஐக்கியமா இருக்கிறவங்க நடுவுல எதையாவது சொல்லி சண்டை உண்டாக்கிட்டு ஒன்றும் தெரியாத போல அமைதியா இருப்பாங்க. ஓஹோ, இந்த பூனையும் என்ன செய்யணுமா? அது சாந்த குணத்தோட நீங்க ஒப்பிட்டுற கூட. அப்ப நல்லா கவனிக்கணும். சாந்த குணம் உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்களா? பொறுமை. எப்படி இருப்பாங்க? பொறுமை.
கர்த்தரை நம்பி இருப்பான், கர்த்தரை சார்ந்திருப்பான், பொறுமையா இருப்பான். அல்லேலூயா. அப்ப அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாந்த குணம் உடையவர்களா நம்ம இருக்கணும். இந்த 3 விஷயத்தை பவுல் தீத்துக்கிட்ட சொல்றார், நீ சபைக்கு பிரசங்கம் பண்ணு. ஏன்? ரட்சிக்கப்பட்டவங்க பழைய சுபாவத்தை விட்டுட்டு புதிய மனிதர்களா மாறுறாங்க. அப்ப ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள இருக்க வேண்டிய சுபாவத்தை தான் இந்த குணாதிசயம். அப்ப ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ள இந்த சாந்த குணம் இல்லைன்னா நம்ம இன்னும் ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். ஆமே. பாருங்க, நீங்க கீழே இருக்கிற வசனத்தை படிச்சா புரியும் உங்களுக்கு. 3ஆம் வசனத்துல சொல்றாரு, ஏன் நமக்கு சாந்த குணம் இருக்கணும். அவர் சொல்றாரு, சாந்த குணத்தை நீ என்ன பண்ணு, நினைப்பூட்டு. அவர் சொல்றாரு, தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்போட்டு. நீ பிரசங்கம் பண்ணு, எல்லாருக்கும் சொல்லு, சாந்த குணம் வேணும், சாந்தம் முக்கியம். ஏனெனில் அவர் சொல்றார், ஏனெனில் முற்காலத்திலே நாம் புத்தியினமும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவிதமான இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும். என்ன குணம்? துர்க்குணத்தோடும். முன்ன நமக்கு கெட்ட குணம், சாந்த குணம் இல்ல. தேவன் எதிர்பார்க்கிற ராஜ்யத்தின் குணம் இல்ல. முன்னே நாம் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களாய் இருந்தோம். முன்ன நம்ம இப்படி இருந்தோம். ஆனா இப்ப 4ஆம் வசனம், நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷன் மேல் உள்ள அன்பும் பிரசன்னமான போது. யார பத்தி பேசுறாரு? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்ததுனால இப்ப நாம எப்படி இருக்கிறோம்? அடுத்த வசனம், நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே ஞானஸ்நானத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்களினாலே நம்மை ரட்சித்தார். உரலிலே சொல்லலாமா? முன்ன நம்ம மோசமானவங்க தாங்க, முன்ன துர்குணமுடையவங்க தாங்க, முன்ன இந்த உலகத்துக்குரியவர்களாக இருந்தோம். ஆனா இப்ப இரட்சகராகிய தேவனுடைய தயை, மனுஷர் மேல் உள்ள அன்பு யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்றைக்கு இந்த உலகத்துல வந்து இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்காக பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்தாரோ, அன்றைக்கு அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றினார். ஞானஸ்நானத்தின் மூலமாக, பரிசுத்த ஆவியின் மூலமாக கர்த்தர் நம்மை ரட்சித்து, கர்த்தர் இன்றைக்கு நம்மை புதிய மனிதர்களாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. என்ன மனிதர்களா மாற்றி இருக்கிறாரு? பைபிள் சொல்லுது, சுதந்திரராய் மாற்றி இருக்கிறார். என்ன மாற்றி இருக்கார்? நம்மள சுதந்திரராய் மாற்றி இருக்கிறார். அப்ப நம்ம பழைய ஆள் இல்ல, இப்ப நம்ம புதிய ஆள். இந்த புதிய ஆளை குறித்து தான் பைபிள் சொல்லுது, நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள், நாம் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள். அப்படிப்பட்ட பரலோக ராஜ்யத்துக்குரிய நாம தூஷிக்கிறவங்களா, சண்டை பண்றவங்களா, பொறுமையை இழந்தவர்களா நாம இருக்கக்கூடாது. தேவன் விரும்புகிற அந்த ராஜ்யத்தின் குணமாகிய அந்த சாந்த குணத்தை நாம பெற்றிருக்கவங்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ சாந்த குணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்துச்சு. அதே சாந்த குணத்தை நாம பெற்றிருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. இந்த சாந்த குணம் பரிசுத்த ஆவியினுடைய அந்த கனியினுடைய தன்மையாக இருக்கிறது. நீங்க கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அப்ப நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியினுடைய கனியின் தன்மையா இருக்கு. நல்லா கவனிங்க, சாந்த குணத்தை நம்ம பெற்றிருக்கணும்னு இயேசு பிரசங்கம் பண்றார். பிரசங்கம் பண்ணது மட்டும் இல்ல, அவர் போய் பரிசுத்த ஆவியானவர் அனுப்புறார். எதுக்குன்னா, நமக்குள்ள இந்த ஆவியின் கனியாகிய சாந்தம் வெளிப்படணும். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, இந்த சாந்த குணம் நமக்கு எவ்வளவு முக்கியம். அல்லேலூயா. நீங்க பிலிப்பியர் 4:5 நீங்க படிக்கும்போது அங்க ஆண்டவர் இப்படி சொல்றார்,
உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. என்னவா? சொல்லுங்கம்மா, என்னவா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்முடைய சாந்த குணம். ஆனா நம்ம சாந்த குணத்தை எல்லாருக்கும் காட்டுறதுக்கு பதிலா எதை காமிச்சுக்கிட்டு இருக்கோம்? எதம்மா காமிச்சுக்கிட்டு இருக்கோம்? எதை காமிச்சுக்கிட்டு இருக்கோம்? நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள், ராஜ்யத்துக்குரிய வாழ்க்கையை வாழணும். ராஜ்யத்தினுடைய வாழ்க்கை வாழணும்னா சாந்த குணம் நமக்கு தேவை. அந்த சாந்த குணத்தை எல்லாருக்கும், எல்லார் மனுஷனுக்கும் சாந்த குணத்தை காட்டுன்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆனா அதை காட்டுறதுக்கு பதிலாக என்னத்தை காட்டிக்கிட்டு இருக்கோம்? நம்ம எவ்வளவு கோபக்காரர்கள், நம்ம எவ்வளவு மூர்க்கமான ஆளு, நம்ம எவ்வளவு பயங்கரமான ஆளுன்னு சொல்லி நம்முடைய கோபத்தை, நம்முடைய மூர்க்கத்தை நம்ம மற்றவர்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாந்த குணம் ஆவியின் ஒரு தன்மையாயிருக்கிறது, ஆவியின் கனியின் தன்மை. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நான் பெற்றிருக்கிறேன், நான் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசுறேன்னு சொல்ற நமக்குள்ள இந்த ஆவியின் கனி இல்லைன்னா நம்மை நாமே நாம் ஏமாற்றிக் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக நாம் இருக்க முடியாது. தேவனுடைய வருகையில் நம்ம போக முடியாது. இந்த சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்க கடவுது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம மற்றவங்களிடத்துல சாந்தமா இருக்கிறோம் அப்படின்றதுக்கு அடையாளம் என்ன? பழி வாங்குகிற ஆவி நமக்கு இருக்க கூடாது. மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்கிற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. நான் மற்றவங்களிடம் சாந்தமா இருக்கிறேங்க, யார் எனக்கு என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன எனக்கு விரோதமா எழும்பினாலும் சரி, நான் சாந்தமா இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை பழி வாங்குகிற அந்த ஆவி எனக்கு இல்லவே இல்லை. இயேசுநாதர் பாருங்க, இயேசுநாதரை அவரை சிலுவையில் அவர் கூட்டிட்டு போறாங்க, அவரை கிண்டல் பண்றாங்க. சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறார், வேதனையில் இருக்கிறார். நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து உன்னை ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா, நீ கடவுளுடைய குமாரன் நாங்க நம்புறோம். அவரை தூஷிச்சாங்க, அவருக்கு விரோதமா பேசினாங்க. ஆனா அவர் எப்படி இருந்தாரா? பைபிள் சொல்லுகிறது, வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். அல்லேலூயா. அவருக்குள்ள பழி வாங்குகிற எண்ணம் இல்லை. அவர் நினைச்சிருந்தா ஒரு வார்த்தை சொன்னா ஏராளமான லட்சக்கணக்கான தூதர்கள் இறங்கி எல்லாரையும் சங்கரித்து போட்டிருப்பாங்க. ஆனா அவர் அப்படி செய்யல. அவர் சாந்தமா இருந்தார். அவருக்கு விரோதமா பேசினாங்க, அவரை அடித்தார்கள், அவருக்கு விரோதமாக தூஷணமாய் நடந்து கொண்டார்கள், பேசினார். ஆனால் அவர் அமைதியோ இருந்தார். அவர் பழி வாங்கவில்லை. அவர்களுக்கு கெடுதல் நினைக்கிறோன்ற எண்ணம் அவருக்கு இல்லை. மாறா அவர் சொன்னாரு, இவர்கள் செய்யறது இன்னதென்று அறியார்கள், இவர்களை நீ என்ன பண்ணும்? சில நேரம் விசுவாசிகளாகிய நாம ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி நம்மளே நினைச்சுக்கின்னு அன்புக்கும் கண்டிப்புக்கும் வித்தியாசம் தெரியாம சில நேரம் எல்லாரும் மேலேயும் நம்ம என்ன பண்ணிடுறோம்? கோபம், வைராக்கியம் காமிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம கிட்ட மற்றவரிடத்தில் நாம் சாந்த குணத்தை எதிர்பார்க்கிறார். சாந்த குணம் உள்ளவர்கள் கோபப்படுவாங்க, ஆனா ஆண்டவருடைய சித்தத்துக்காக அந்த கோபத்தை விட்டு விட்டு கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருப்பார். கோபம் எல்லாருக்கும் வரும், கோபம் வரணும். ஆனா அந்த தேவ சித்தத்திற்கு அந்த கோபத்தை அடக்கி ஆள்கிறது தான் சாந்த குணத்தினுடைய மேன்மை. அல்லேலூயா. சாந்த குணத்தினுடைய மேன்மை என்ன? கோபம் வரும் மாம்சத்துல, ஆனா அந்த கோபத்தை தேவ சித்தத்திற்கு, தேவ சித்தம் என்ன? சாந்தம் குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்க கடவுள். அந்த தேவ சித்தத்திற்கு நம்முடைய கோபத்தை அதை பெண்ட் பண்ணி அந்த தேவ சித்தத்துக்குள்ள கண்ட்ரோல்ல கொண்டு வர்றோம். அதுதான் அந்த சாந்த குணம் செய்கிறது. கோபம் கொண்டாலும் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? பாவம் செய்ய மாட்டாங்க. அந்த சாந்த குணம் உள்ளவர்களுக்கு கசப்போ, பழி வாங்குற எண்ணமோ, கோபமோ, தீமையை செய்கிற எண்ணமோ அவர்களுக்கு இருக்கவே இருக்காது. மாறாக
அவர்கள் பொறுமை உள்ளவர்களாக, சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சாந்தமா இருப்பது என்று சொன்னால் ஒரு அதிகாரத்துக்கு கீழே நம்ம கீழ்ப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென். சரி, கடவுள்கிட்ட நம்ம எப்படி நம்முடைய சாந்தத்தை காண்பிக்கிறது? தேவ சித்தத்திற்கு நம்ம அர்ப்பணித்து அவர் வார்த்தையை நம்ம கை கொள்றோம் பாருங்க, அப்போ நம்ம சாந்த குணத்தை என்ன செய்யறோம்? வெளிப்படுத்துறோம். ஆமென். நாம ஆண்டவர் நம்ம ஒரு பாதையில நடத்துறாரு, ஆண்டவர் நம்ம இந்த காரியத்தை கீழ்ப்படிய சொல்றாரு. ஆண்டவர் அதெல்லாம் முடியாது, எனக்கே இவ்வளவு 1008 பிரச்சனை, எனக்கு இவ்வளவு கஷ்டம், இதெல்லாம் என்ன முடியாது அப்படின்னு நம்ம சொன்னா தேவனிடத்துல நம்ம சாந்த குணத்தை என்ன பண்ணல? வெளிப்படுத்தல. மாறாக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது நாம் தேவனிடத்துல என்னத்தை காண்பிக்கிறோம்? சாந்த குணத்தை காண்பிக்கிறோம். மனுஷங்க கிட்ட எப்படி நம்ம சாந்த குணத்தை காட்டுறது? மன வலிமையா இருந்து அதே நேரத்துல தாழ்மை, மென்மை, பொறுமை, அமைதி, தயவு இதையெல்லாம் நாம் பெற்று தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துறோம் பாருங்க, அதுதான் சாந்த குணம். இந்த சாந்த குணத்தை மற்ற எல்லாரிடத்துலயும் நம்ம என்ன செய்யணும்? காண்பிக்கணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக நம்ம மாறணும்னா இந்த ராஜ்யத்தின் குணாதிசயமாகிய சாந்த குணம் நமக்கு தேவை. இந்த குணத்தை நம்ம பெற்றிருக்கணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து முன்னே துர்குணமாய் இருந்த நமக்காக கல்வாரி சிலுவையில மரித்து அந்த மரணத்தின் வழியாக ஞானஸ்நானத்தின் மூலமாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக கர்த்தர் நம்மை புதிய மனிதனாய் மாற்றி இந்த ராஜ்யத்தின் குணத்தை பெற்றிருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அவர் சொல்றாரு மத்தேயு 5:5 சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான். ஆண்டவருடைய பார்வையில யார் நல்வாழ்வு வாழ்கிறவர்கள், யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், யார் சாந்த குணமுள்ளவர்களா இருக்கிறார்களோ. இந்த சாந்த குணமுள்ளவர்களை பற்றி பைபிள் சொல்லுது, அவர்களுக்கு ஆண்டவர் என்ன பிரதிபலனை வச்சிருக்கிறாரா தேவனுடைய ராஜ்யத்துல? அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். அல்லேலூயா. எந்த பூமியை குறித்து பைபிள் சொல்லுது? தேவனுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிற பூமி, தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட பூமி. அந்த பூமியை நீங்கள நான் என்ன செய்வோமா? சொல்லுங்க, என்ன பண்ணுவோம்? சுதந்தரிப்போம். நீங்கள நான் என்ன செய்வோம்? சுதந்தரிப்போம். ஆமென். மோசே சாந்த குணமுள்ள மனுஷனா இருந்தார். சாந்த குணமுள்ள மனுஷனா இருந்ததுனால கானானை சுதந்தரிக்க புறப்பட்டார். ஆனா வழியில அந்த சாந்த குணத்தை ஒரு செகண்ட் இழந்துட்டார் பாருங்க, கானானுக்குள்ள நுழைறதை இழந்து போனார். நீங்களும் நான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற நமக்கு என்ன குணம் வேணும்? சாந்த குணம் வேணும். அல்லேலூயா. இந்த சாந்த குணம் நமக்கு அவசியம். அந்த சாந்த குணத்தை நம்ம பெற்றிருந்தா தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட, தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட அந்த பூமியை நீங்களும் நானும் சுதந்தரிக்க போகிறோம். அல்லேலூயா. இது எதை காட்டுது? அவருடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்போம், அவருடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்போம். நமக்காக அவர் வைத்திருக்கிற எல்லா ஆவிக்குரிய நன்மைகள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கானானை பத்தி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் போது சொன்னாரு, நீ கட்டாத வீட்டில் குடியிருப்பாய், நீ நட்டாத திராட்சை செடி பலனை அனுபவிப்பாய். கர்த்தர் அந்த கானான் தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களை வச்சிருந்தார். அதே மாதிரி தான் ஆண்டவர் இங்க சொல்றாரு, நீங்க சாந்த குணமுள்ளவர்களா இருந்தா பாக்கியவான்கள், நீங்கள் பூமியை சுதந்தரிப்பீர்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட அந்த வாழ்க்கையை நீங்க சுதந்தரிப்பீங்க. அந்த வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதே வசனத்தை நம்ம சங்கீதம் 37 நம்ம படிக்கிறோம். 37:11 படிக்கிறோம். வாசிக்கலாம். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியா இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வீட்டுல போய் மேல இருக்கிற வசனங்கள் எல்லாம் நீங்க படிக்கணும்.
அங்க நம்ம படிக்கிறோம் பாருங்களேன், 8ஆம் வசனத்தை படிங்க. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு ஆண்டவர் என்ன சொல்றாரு? கோபத்தை விட்டுரு. அப்புறம் உக்கிரம் மூர்க்கத்தை என்ன பண்ணு? விட்டுரு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு எரிச்சல் உனக்கு வேண்டாம். வேண்டாம். நல்லா கவனிங்க, 3 விஷயம் சொல்றாரு. ஒண்ணு, கோபத்தை விட்டுரு. ரெண்டாவது, உக்கிரத்தை விட்டுவிடு. உக்கிரத்தை விட்டுரு. மூணாவது, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சலை வேண்டாம். விட்டுரு. இந்த 3த்தையும் விட்டுரு. அல்லேலூயா. 3த்தையும் விட்டுரு. விட்டுட்டு 11ஆம் வசனத்துல சொல்றாரு, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். அல்லேலூயா. சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, கோபத்தை விட்டுரு, உக்கிரத்தை விட்டுரு, எரிச்சலை விட்டுரு. ஆனா எதை பெற்றுக்கொள்? சாந்த குணத்தை பெற்றுக்கொள். ஏன்? 10ஆம் வசனம், இன்னும் கொஞ்ச நேரம்தான், அப்பொழுது துன்மார்க்கன் இரான், அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. சில நேரம் நமக்கு விரோதமாக காரியங்கள் நடக்கும்போது, நமக்கு விரோதமா மனுஷங்க எழும்பும் போது கோபம் வருதுதான். நமக்கு விரோதமா அவங்க காரியங்களை செய்யும் போது நம்மளால பொறுத்துக்க முடியல, கோபம் வருதுதான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பரவாயில்ல, நீ அதை விட்டுரு, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு. அந்த வசனம் சொல்லுது பாருங்களேன், 9ஆம் வசனம், பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போ. நீ சோர்ந்து போகாத, நீ கோபப்படாத, நீ சாந்த குணத்தை வெளிப்படுத்து, நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வாய், நீ சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள். அந்த ராஜ்யத்தின் குணாதிசயமாகிய சாந்த குணம் எவ்வளவு முக்கியம் என்பதை இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். அந்த சாந்த குணத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கணும். சாந்த குணம் இயேசு கிறிஸ்துடைய குணாதிசயம். அந்த குணாதிசயத்தை நாம் பெற்றிருக்கணும்னு விரும்புகிறாரு. அந்த குணத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த நாள்ல நமக்குள்ள இருக்கிற கோபம், மூர்க்கம், உக்கிரம், எரிச்சல், இது எல்லாத்தையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம். தூஷணம், சண்டை பண்ணுதல், பொறுமை இல்லாமல் இருக்கிறத எல்லாவற்றையும் கர்த்தர் சமூகத்தில் அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு இந்த சாந்த குணம் இயேசுவின் மனவாட்டியாகிய நமக்கு ஒரு அலங்காரமாய் மாறணும். நாம் அந்த ராஜ்யத்துக்குரியவர்கள், அந்த ராஜ்யத்தின் குணம் நமக்கு அலங்காரமா மாறணும். இந்த காலை நேரத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவனை ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் உண்மைதான். நாம அந்த ராஜ்யத்தின் குணத்தை பெற்றிருக்கும் போது அவர் நம்மை ஆட்டோமேட்டிக்கா நம்ம அவர் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரிப்போம். ஆனா ரொம்ப முக்கியம், ராஜ்யத்தின் குணாதிசயத்தை பெற்றிருப்பது. ஒருவேளை இந்த நாள்ல நம்முடைய வாழ்க்கையில நம்ம அந்த சாந்த குணத்தை இழந்திருப்போமானால் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க போறோம். எல்லாரும் நேர் முழங்கால் படிடுவோம், கண்களை மூடுவோம்.